ஹை நியர் அண்ட் டியர்ஸ் பூரி தோசைக்கு சைட் டிஷ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் விட்டு பட்டை கிராம்பு இது ரெண்டு ரெண்டு பீஸ் சேர்த்துட்டு வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. கூடவே கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா, தக்காளி இது எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க. ரொம்ப அதிகமாக வதங்கணும்னு அவசியம் இல்லை. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 3/4 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். இதுவும் லைட்டாக வதங்கின உடனே இது கூட ஒரு கப்பு பச்சை பட்டாணி ஊற வச்சு எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு பெரிய சைஸாக இருந்ததுன்னா 1, சின்னதாக இருந்தால் 2 போட்டு கிளறி கொடுத்துட்டு மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பச்சை பட்டாணி ஊற அளவுக்கு 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறி கொடுத்துட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் 7லேருந்து 8 நிமிஷம் வச்சு எடுத்துருங்க. நம்ம பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு மசால் ரெடி ஆகிடும். இதில் பச்சை பட்டாணி அதிகமான அளவுக்கு சேர்த்துக்கிறதுனால ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு. இதை ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா கிரேவி ரெடி. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம ஒன்ஸ் மோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.